வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்ஆர்பியிலேருந்து என்டிபிசிக்கான ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நமக்கு என்ன நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸாமுக்கு நம்ம எந்த எலிஜிபிலிட்டியாக இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியிலேருந்து தான் நமக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான நம்பருமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் அஃபீஷியலான வெப்சைட்லேயே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பருமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்குறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எத்தனை வேக்கன்சியோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11,558 வேக்கன்சி தான் நமக்கு வந்திருக்கு. இதில் தனித்தனி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும், நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன். இப்போது இந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14/9/2024 நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. க்ளோஸ் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13/10/2024 நமக்கு க்ளோஸ் பண்ணுற டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 டேட்டில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம அதாவது நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளேயே அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. 10ஆம் தேதிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் சர்வர் எரர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு நமக்கு இருக்குது. இதுக்கான எக்ஸாம் நமக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 28 டேஸ் அல்லது 1 மந்த் நமக்கு டைம் தருவாங்க. இதிலேருந்து ஒரு 3 மாதம் கழித்து தான் நமக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். அது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம் இன்னும் 4 டேஸில் நமக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். வீடியோ கீழேயுமே கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், rrpchennai.gov.in அப்படிங்கிற வெப்சைட் தான் இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ கீழேயுமே பிடிஎஃபாக இந்த லிங்க்கு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 1736 வேக்கன்சி, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 994 வேக்கன்சி, ட்ரெயின் மேனேஜருக்கு 3144 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு 1507 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு 732 வேக்கன்சி. அடுத்து டிக்கெட் கிளர்க்கு 2022 வேக்கன்சி, கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு 361 வேக்கன்சி, ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு 990 வேக்கன்சி, ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு 72 வேக்கன்சி. டோட்டலாக நமக்கு 11,000 வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி அடிப்படையில் நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th அப்ளை பண்ணியிருந்தாலே இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது ஆர்ஆர்பி என்டிபிசியில் நமக்கு அதிகமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் 12th படித்து முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த எக்ஸாமில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணலாம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன கோர்ஸ் நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் நீங்கள் டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். டிக்கெட் சூப்பர்வைசருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். இந்த டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவே ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ட்ரெயின் மாஸ்டருக்கும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு அதே தான், நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் நீங்கள் டைப் ரைட்டிங் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
கிளர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது +2 ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அக்கௌண்டன்ட்ஸ் கிளர்க்குக்கும் நீங்கள் வந்து 12th வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் கிளர்க்குக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதுமானது. ட்ரெயின் கிளர்க்குக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதாவது அப்ளை பண்ணுறப்ப இந்த குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அது என்ன டேட் படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/1/2025 வந்து உங்களுக்கான இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டுமே உங்களுக்கு வந்து 1/1/2005 தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குவோம். அதாவது எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், ட்ரெயின் மேனேஜர், அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க்கு, டிக்கெட் கிளர்க்கு, அதாவது சீனியர் கிளர்க்கு இதுவரை நீங்கள் வந்து 18லேருந்து 36 ஏஜ் வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து டிக்கெட் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, அதாவது அக்கௌண்ட் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க்கு, ட்ரெயின் கிளர்க்கு மிச்ச பேருக்கு வந்து 18லேருந்து 33 வயசு வரை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 18லேருந்து 33 வயசு வரை. அதுவே நெக்ஸ்ட்டு வந்து 18லேருந்து 36 வயசு வரை இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து நீங்கள் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33 வயசு இருக்குது. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 38 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 36 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து இடபிள்யூஎஸில் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 46 வயசு வரை 43 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே பிடபிள்யூபியில் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ், அதாவது இப்போது வந்து 33 வயசில் நீங்கள் அப்ளை பண்ணுறது 48 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுடைய கையில் இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது அப்ளை பண்ணுற டேட்டுக்கு முன்னே வந்து நம்ம வந்து இதை வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே பிடபிள்யூடியில் வந்து ஓபிசிக்கு வந்து 13 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கிளர்க்குக்கு வந்து நீங்கள் வந்து மாதம் வந்து 20,000 ப்ளஸ் வந்து சேலரி வந்து வாங்குவீங்க. அதுவே கிளர்க்கை தவிர மிச்சம் எல்லோருமே உங்களுக்கான 30,000 ப்ளஸ் சேலரி வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து கூட தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளர்க்கை தவிர மிச்சம் எல்லோருக்குமே சேலரி வந்து அதிகமான சேலரி தான். 30 ப்ளஸுக்கு மேலே தான் நீங்கள் வந்து சேலரி வாங்குவீங்க. கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி வந்து வருவங்க. இங்கே எண்டிங் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 வரை உங்களுக்கான சேலரி வந்து கிடைக்கும். இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ஆல் கேண்டிடேட் எல்லாருமே உங்களுக்கான ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் வந்து நடக்கும். செகண்டுமே உங்களுக்கான கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பாஸ்ட் அக்யூட்டன் டெஸ்ட்டு அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற போர்ட்ஸை பொறுத்து உங்களுக்கான டைப்பிங் டெஸ்ட் நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விரிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிங் டெஸ்ட் நடக்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடக்காது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து 250 ரூபா பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதர் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 500 ரூபா பே பண்ணி ஆகணும். கண்டிப்பான முறையில் நீங்கள் 500 ரூபா பே பண்ணணும். இல்லை எஸ்சி எஸ்டியில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 250 ரூபா பே பண்ணாலே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏதோ ஆடு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. அஃபீஷியலான வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். ஆஃப்லைனில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல கிடையாது. அதாவது ஆஃப்லைனில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க பேங்க்கில் போய் பே பண்ணுறாப்புல. இப்போ வந்து உங்களுக்கான ஆஃப்லைன் மோடு வந்து கிடையாது. ஆன்லைனில் எல்லாமே நீங்கள் வந்து யூபிஐ ஐடி மூலியமாகவே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்ஸ், எண்டிங் டேட்ஸ், அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட், க்ளோஸ் பண்ணுற டேட், அதாவது 14/9/2024 வந்து நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது க்ளோஸ் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13/10/2024 வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ளிகேஷன் பிடிஎஃப்க்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதாவது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.